இந்த ஒய்ஃபு அவங்க பொண்ணு பையன் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி எனக்கு அதாவது அவங்க ஹஸ்பண்ட் பண்ணுற வரக்கூடிய இயர்னிங்ஸ் இன்கம் வந்து எனக்கு பத்தாது, அதனால் நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு டெய்லி பிரச்சனை போயிட்டுருக்கு. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா ஏதாவது வருமானத்துக்காக சுயமாக ஏதாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணி ஜெயிச்சே ஆகணும், சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் வந்து ஒரு வேலையை தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரே ஒரு நாள் வந்து ஷேர் மார்க்கெட் தெரியும்ல எல்லாத்துக்கும், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் அவருக்கு ஒரு ஜாப்பில் வந்து அப்ரெண்டிஸாக அவருக்கு ஜாப் கிடைக்குது. ஒரு 6 மாதம் வந்து அந்த ஜாப் வந்து அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மேனேஜர் வந்து தற்செயலாக அவரை பார்க்குற போது என்ன அப்படின்னா, உனக்கு இந்த ஜாப் வந்து எப்போ உனக்கு நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நீ அப்ரெண்டிஸாக நீ ஒரு 6 மாதம் என் கூட இருக்கணும், நீ உன்னால் முடியும்னா சொல்லு, நீ வந்து என்னோட ட்ராவல் ஆகலாம், இல்லைண்டா உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தன்னம்பிக்கை மட்டுமே தன்னோட முயற்சியை வச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து இவர் கூட ட்ராவல் ஆகக்கூடிய டைமும் கிடைக்குது. அப்போ அந்த கியூப் இருக்குல்ல, கியூப் பிளேயிங் பண்ணுற கியூப் இருக்குல்ல, அதை வந்து அந்த மேனேஜர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரால் அதை வந்து கரெக்டாக அலைன் பண்ண முடியல. இவர் அந்த கிரேஸ் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின அடுத்த செகண்டே வந்து அதை அலைன் பண்ணி